சிவாய நமக. நால்வகை வாக்குகளை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று தொடர்ச்சியாக சுத்த மாயையின் ஒரு பகுதி தான் என்ன பண்ணுது, சொல் வடிவாய் வளர்வதற்கு உரிய ஏற்ற தகுதியை பெற்று நிற்கும். அதுவே சூக்குமை வாக்கு எனப்படுகிறது. இந்த சூக்குமை வாக்கு தான் மற்ற வாக்குக்கெல்லாம் முதலாவதாகவும் மிகவும் நுட்பமானதாகவும் காரண நிலையில் நிற்பது என்பது புலனாகும். இதுதான் மொழியின் முதல் நிலை. இதில் எழுத்துக்கள் சிறிதும் தோன்றுதல் இல்லை. இந்த சூக்குமை வாக்கு சற்று விரிவடைந்து பைச்சந்தி என பெயர் பெறும். இறுதியில் வைகரி வாக்கில் தெளிவாக அறியப்படுகின்ற எழுத்துக்கள் இப்பைச்சந்தி வாக்கில் நுட்பமாய் விளங்கி நிற்கும். எழுத்துக்கள் விளங்காதது சூக்குமை எனவும் எழுத்துக்கள் நுட்பமாய் விளங்குவது பைச்சந்தி எனவும் நாம் அறிந்து கொள்ளலாம். இது மொழியின் இரண்டாவது நிலை. பைச்சந்தி வாக்கு உதானன் என்னும் காற்றோடு கூடி, அதாவது தசவாயுக்களில் ஒன்று உதானன், அந்த உதானன்கிற காற்றோடு கூடி மேலும் வளர்ச்சி பெற்று நம் கழுத்தை அடைந்து எழுத்து வடிவில் மெல்ல ஒலித்து நிற்பது தான் என்னது, மத்திமை வாக்கு. இது மூன்றாவது நிலை. இப்போ கழுத்தளவில் நிற்கிற சொற்கள் மறுபடி பிராணன் என்ற காற்றால் வெளிப்படுத்தப்பட்டு தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கும்படி சொல்லப்படுவது வைகரி வாக்காகும். இது பல், நா, இதழ் முதலிய உறுப்புகளின் தொழிற்பாட்டால் பல வேறுபாடுகளை அடைதலின் இது வைகரி என பெயர் பெற்றது. வைகரி என்றால் விகாரம் அடைவது. இதுதான் மொழியின் நான்காவது நிலையாகும். இந்த நால்வகை வாக்குகளாலேயே எவ்வகை உயிருக்கும் சவிகற்ப ஞானம் எனப்படும் சிறப்புணர்வு உண்டாகும். நம்ம ஏற்கனவே சிறப்புணர்வு, பொது உணர்வு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த நால்வகை வாக்குகளால் தான் நம்மளை மாதிரி உயிர்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுகிறது, சிறப்புணர்வு ஏற்படுகிறது. அது இல்லை அப்படின்னா நமக்கு வெறும் பொது உணர்வோடு நின்றுவிடும். சுத்த மாயையின் காரியமாகிய எழுத்தோசை அல்லது வாக்கு மக்கட்பிறப்புக்கு கீழ்ப்பட்ட பிறப்பில் விளங்கி நில்லாமல் இருப்பதால் தான் அப்பிறப்பை எடுத்த உயிர்களுக்கு பொருளை பற்றிய பொது உணர்வு மட்டும்தான் உண்டு, சிறப்புணர்வு கிடையாது. நம்மளை மாதிரி மனுஷங்களுக்குத்தான் இந்த வாக்கு, விலங்குகளுக்கு இது கிடையாது. அதனால விலங்குகளுக்கு ஒரு பொருளை பற்றிய சிறப்புணர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இத்தகைய ஒரு நல்ல பேரு வாக்கு அது இறைவன் நமக்கு கொடுத்தது, அதுவும் சுத்த மாயையிலிருந்து கொடுத்தது. எனவே அவ்வாறு இறைவன் நமக்கு கொடுத்த அரிய கொடையை நாம் பயனுள்ள வகையில் பயன்படுத்த வேண்டும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.